எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்டிடிஎஸ் ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து இப்போ நான் 4 ஹவர்ஸில் எடுத்திருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் எல்லாமே ஃபில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈஸியான அனாலிசிஸ்க்கு நான் ஒன் டே போடுறேன். இப்போ ஒன் டேயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டோட மொமெண்ட் வந்து உங்களுக்கு இங்கிருந்து ட்ராப் ஆனது, பாட்டம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹையர் ஹை, இங்கே லோ ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் சின்ன லோ தான், ஏன்னா இது வந்து ஜூன் எலெக்ஷன் டைம் வந்த லோ. இதுக்கப்புறம் மறுபடியும் ஹையர் ஹை, இப்போ ஃப்ளாட்டாக கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இது வந்து இது வரைக்கும் இந்த இந்த கேப்பப்பை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து இஎம்ஐ சப்போர்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா 20 இஎம்ஐல சூப்பராக சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. வால்யூமும் வந்து இங்கே நல்ல பீக்கில் தான் இருக்குது. எல்லாமே க்ரீன் டெண்டன்சியில் தான் இருக்குது. இது போக இப்போ இந்த சார்ட்டை வந்து நம்ம 1 வீக்கில் போட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸாக இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் பாருங்கள். இப்படி மேலே ஏறி கீழே ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல பிக்கப் வந்திருக்கு. இங்கே ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மாதிரியே வந்து நல்ல கேண்டில்ஸாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நமக்கு ஒரு 1 மந்த் அந்த டைம் ரேஞ்சில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேப் அப் வந்து ஃபில் ஆகிடும். எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 12 to 15%, நான் வந்து ஒரு 13 வைக்கிறேன். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பாயிண்ட் இருக்கும். இந்த கன்சாலிடேஷன் பாயிண்டில் இந்த பாட்டம் பாயிண்டில் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஸோ நம்மளோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம அசம்ஷனுக்கு 13%லேருந்து 3% ஸ்டாப் லாஸ். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 4.16. திஸ் இஸ் வெரி குட். உங்களுக்கெல்லாம் இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.